சக் சக்குன்ட்டு சொடக்கு போட்டு ஸ்டார்ட் பண்ணலாமே தான் மியூசிக்ன்னு நினச்சேன். பட் அது பண்ண முடியல. ஓகே, ஓகே, ஃபைன். குட் மார்னிங். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஜாக் ஃபேமிலி. அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சேம் எஸ் உள்ளனில் தான் இன்றைக்கி வந்து குல்லா போடலான் இருக்கேன். மங்கி குல்லான்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா 2 இன் 1 யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம 2 பக்கமே யூஸ் பண்ணலாம். 2 பக்கமும் வேறு வேறு டிசைன்ஸ் தான் வந்துட்டுருக்கும். ஒரு பக்கம் வந்து மேலே போ வரும், ஒரு பக்கம் போ இல்லாமல் வரும். ஸோ நம்மளுக்கு எப்படி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 2 கலர்ஸில் வந்து நான் உள்ளன் 3 கலர்ஸில் உள்ளன் போடலான்னு இருக்கேன். அண்ட் இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றது எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது. எப்படி குல்லா வரும், ஃபைனல் ஃபினிஷிங் எப்படி இருக்கும், ஏன்னா கலர் சூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேன்னு நினச்சேன். அண்ட் இதோட இது வந்து போ மட்டும் இல்லை, உள்ளே வந்து ஸ்ட்ரைப் சைஸ் டிசைன்ஸில் வரும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு. அந்த இது வந்து ரொம்ப பார்க்கவே லுக் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நான் போட்ட எல்லா குல்லாவுமே ஒரு டிசைன் மாதிரி இன்னொரு டிசைன் கிடையாது. இதுவும் அந்த மாதிரி தான், ஒன்று மாதிரி ஒன்றும் இல்லை. நான் ரொம்ப இந்த குல்லா ரொம்ப பிஸியாக போட்டுட்ருந்தேன். அதுக்குள்ளே சங்கர் வந்து எனக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்களா, ரொம்ப டயர்டாக இருந்தது. ஃபிங்கர்ஸ்லாம் சீரியஸாக வலிக்கும், கழுத்துலாம் பயங்கரமாக வலிக்கும் நம்ம ரொம்ப நேரம் அதை பண்ணுறதுனால. அப்படியே நானும் கொஞ்சம் சாப்பிட்டு டீ டைம் பிரேக் எடுத்துக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாமேன்னு ருசித்து அந்த போண்டா சாப்பிட்றோம். செம்ம க்ரன்ச்சியாக அந்த பொடி காரமாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. சூடாக நுரைக்க காஃபி குடிச்சிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் இன்றைக்கி வந்து எனக்கு ஃபுல் ரெஸ்ட்டுன்னு நினச்சேன். அதனால தான் இந்த உள்ளனில் உட்காந்தேன். நான் கிச்சன் ஒர்க் இல்லைன்னு சொன்னால் இப்படி எதனா ஒன்று பண்ணிகிட்ருப்பேன். அது வந்து மாமாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வீட்டில் இருக்கும்போது நீ வேலை செய்து நான் வந்து கிஃப்ட் ப்ரெசன்டேஷன்றதுனால சர்ப்ரைஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஃபுல் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றது எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குன்னு சொன்னால முடிஞ்சு போச்சு. இந்த உள்ளனில் என்னென்னா, நம்ம ஃபைனலாக வர அந்த த்ரெட்ஸில் என்ன பண்ணணும்னா உள்ளேயே இன்சர்ட் பண்ணணும். அது அப்போ தான் வெளியில் தெரியாமல் இருக்கும், பார்க்க லுக் நல்லாயிருக்கும். அது ஃபினிஷிங்காக இருக்குன்றதுனால த்ரெட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே ஃபைன். பார்க்க எப்படி இருக்குன்னா, எனக்கு ரொம்பவே சீரியஸாக பிடிச்சிருக்கு. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் தெரியுதுன்னு தெரியல. சீரியஸாக அழகாக இருக்குது. நான் போட்டு கட்டுற டிஜே போடு ஜெனிமா கிச் 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 கிச். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஹெட் சைஸ் லென்த் வேணும். எவ்வளோ பெருசு அவங்களோட ஹெட்டுன்னு. என் மண்டைக்கு கரெக்டாக இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கரெக்டாக இருக்காது. யாருக்கும் இல்லை, நம்ம கணேக் தான். நான் ஹெட் சைஸ் என்னால் எடுக்க முடியல. ஃபஸ்ட்டு நம்ம சைஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து சைஸ் வந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட் எவ்வளோன்றது தெரிஞ்சு போட முடியும். இட்ஸ் ஓகே, பத்தலைன்னா நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரை கேட்டு சைஸ்லாம் எடுத்து நம்ம போட்டு கொடுத்துடலாம். அண்ட் இதுக்குள்ள உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.